அதுக்கும் பயங்கரமா பிரச்சனை பண்ணி தான் கொடுத்தாங்க. அதாவது டைம் இருந்ததுன்னா அவங்க ரிவிஷன் கமிட்டி போயிருப்பாங்க. டைம் இல்லல்ல. இப்ப இதே டைம்ல நீங்க பராசக்தி படம் எடுத்து பாத்தீங்கன்னா, இதே டைம்ல தான் அவங்களும் அப்ளை பண்ணியிருக்காங்க படத்த. இவங்க வந்து 12ஆம் தேதி அப்ளை பண்ணாங்க. அவங்க 19ஆம் தேதி அப்ளை பண்ணாங்க. அவங்களுக்கு இதே மாதிரி படத்த பார்த்துட்டு அவங்க ரிவைசிங் கமிட்டி போன்னு சொல்லிட்டு 26ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. 26ஆம் தேதி 27 அவங்க ரிவைசிங் கமிட்டி போயிட்டாங்க. இவங்க ஏன் 26ஆம் தேதி உங்களுக்கு சொல்லல? இதுதான் இங்க இருக்கிற கொஸ்டின் மார்க். அந்த படத்துக்கு 26ஆம் தேதி ரிவைசிங் கமிட்டி போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரிவைசிங் கமிட்டி 26ஆம் தேதி போன பிறகு அந்த படத்தை ஸ்கிரீனிங் நடந்தது. 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஸ்கிரீனிங் நடந்தது. அது பிறகு 5ஆம் தேதி அவங்களுக்கு சர்டிபிகேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது பிறகு 8ஆம் தேதி தான், அதாவது 9ஆம் தேதி தான் சர்டிபிகேட்டே கொடுத்தாங்க. சோ அதுக்கும் பயங்கரமா பிரச்சனை பண்ணி தான் கொடுத்தாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரதுன்னா, அதுக்கு ரிவைசிங் கமிட்டிக்கு போங்க அப்படின்னு அப்பவே சொன்னவங்க, இந்த படத்துக்கு சர்டிபிகேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. யூஏ சர்டிபிகேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இத்தனை கட்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த கட் லிஸ்ட் படி சப்மிட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி ரிவைசிங் கமிட்டி போங்கன்னு சொல்லிட்டு 12 நாட்கள் கழிச்சு இவங்க இந்த மாதிரி ஒரு மெயில் அனுப்புவாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? 22ஆம் தேதி அவங்களுக்கு கட் லிஸ்ட் வந்துடுச்சு. வந்த பிறகுதான் 24ஆம் தேதி கட்லிஸ்ட் படி படத்தை சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க தரப்புல இருந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாமே கரெக்டா பண்ணிட்டாங்க. இப்போ 6ஆம் தேதி மார்னிங், அது 5 நைட்டே வச்சுங்களேன், 5 நைட்டு 9ஆம் தேதி படம் வரப்போது. ரிவைசிங் கமிட்டின்றது நீங்க டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா, அவங்க சென்சர் சர்டிபிகேட் ரூல் படி பாத்தீங்கன்னா ரிவைசிங் கமிட்டிக்கு 20 நாட்கள் கொடுக்கணும். நீங்க ஒரு ரிவைசிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணி சர்டிஃபை பண்ணி சர்டிபிகேட் கொடுக்கறது 20 நாள் கொடுக்கணும். எப்படி ஒரு டிசிஷன் அவங்க ப்ரொடியூசராக எடுக்க முடியும்? 5ஆம் தேதி நைட்டு 6ஆம் தேதி மார்னிங் வந்து இல்ல நம்ம ரிவைசிங் கமிட்டி போலான்னு எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்க? இதே நீங்க வந்து அந்த தேதிக்கு முன்னாடி, நான் சொல்றது கிளியர் கட்டா அந்த தேதி, நான் சொல்றது 26ஆம் தேதியே அவங்க வந்து ரிவைசிங் கமிட்டி போக சொல்லியிருந்தா அவங்க கண்டிப்பா போயிருப்பாங்க. அந்த டேட் எல்லாம் விட்டுட்டு 6ஆம் தேதி சொன்னதுதான் பிரச்சனையே.